சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த டிசம்பர் மாத பலன்கள் என்ன தரப்போகிறது? பாதகாதிபதி செவ்வாய் வீட்டிலே அவர் வேற ஆட்சி வேற பெற்றிருக்கார். அதாவது நண்பர்களே, இந்த பாதகாதிபதி இஸ் ஏ பேட் பாய். இந்த பாதகாதிபதினா எதுனா நமக்கு கெடுதலை மட்டுமே செய்பவர். ராசிநாதன் சூரியனும் சுக்கிரனும் புதனும் எல்லாருமா சேர்ந்து 4ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது இது ஒரு மோசமான ஒரு விஷயம். சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் 2 பேர் ரொம்ப பாதிக்கப்படுவீங்க. நான் நிறைய ஜாதகங்களில் சொல்கிறேன். ஒன்று சிம்மராசிக்காரங்க 7ஆம் இடத்து ராகுவால் குடும்பம் பிரியம் பாதிக்கப்படுவீங்க, அல்லது கும்பராசிக்காரர்கள் ராசியில் ராகு அதனால் பாதிக்கப்படுவீங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு நிம்மதியற்ற தன்மை என்பது கோபப்படுறது தான் உலகத்தில் ரொம்ப ஈஸியான வேலை. யார் வேணால் செய்யலாம். பொறுமையாக இருக்கிறதுக்கு தான் புச்சழுத்தனம் வேணும். கோபம் யாருக்கு வராது சொல்லுங்கள்? ராசிநாதன் சூரியன் செவ்வாவோடு சேரும் பொழுது இந்த இது சொல்லுவாங்கள்ல, அடிதடி சண்டை போன்றவைகளாம் ரொம்ப சாதாரணமாக நடக்கும். ஸோ அப்போது 4ஆம் இடத்துல சூரியனோடு சேர்ந்த புதன் தேவையில்லாத பண விஷயத்தில் தெரிஞ்ச வேலையை செய்யுங்க. நம்ம பெரியவங்க ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? தெரியாத வேலையை செஞ்சவனும் கேட்டால், தெரிஞ்ச வேலையை விட்டவனும் கேட்டான். 3-10 சுக்கிரன் வேறு பாதகாதிபதி வீட்டில் இருக்கும்போது வேலை மேலே இன்ட்ரெஸ்ட் போகாது. எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஃபன்னு, ஜாலி, மஜா, இன்பம் இது மேலேயே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒர்க்கில் காட்டுறதை வீட்டில் காட்டாதீங்க, வீட்டில் காட்டுறதை ஒர்க்கில் காட்டாதீங்க. அதுக்கு செப்பரேட் பண்ண தெரிஞ்சுக்கோங்க. டிசம்பர் மாத பலன்கள். டிசம்பர் மாத பலன்களில் ரொம்ப சிறப்பு என்னென்னா, வருஷத்துடைய கடைசி மாத பலன். இதுக்கு மேலே மாத பலன் சொல்லணுன்னா 2026 தான் போகணும். இந்த வருடத்தினுடைய இறுதி மாதத்திலே கிட்டத்தட்ட 4 கிரகங்கள் தனுசு ராசிக்கு செல்லுகின்றது. அதாவது குருவினுடைய வீட்டிற்கு செல்லுகிறது. இதுதான் இந்த மாதத்தினுடைய மிகப்பெரிய ஹைலைட்டுங்க. இந்த மாதம் 4 ராசி அப்போ போகுது. அப்போது இவர்கள் தரும் நற்பலன்கள் எல்லாம் என்ன? இந்த டிசம்பர் மாதம் உங்கள் வாழ்வில் என்ன வருமான வளங்களை தரப்போகிறது, நலங்களை தரப்போகிறது, யார் யாருக்கெல்லாம் குபேர சம்பத்துகளும் யோகங்களும் வருகிறது, யாரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க, யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, வெளிநாடு போக போகிறீங்க அப்படிங்கிறத நாம் ராசி ரீதியாக பார்த்து விடலாம். சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த டிசம்பர் மாத பலன்கள் என்ன தரப்போகிறது? ராசிநாதன் சூரியன் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். 4ஆம் இடம் என்பது என்ன? பாதகாதிபதி வீடு. பாதகாதிபதி செவ்வாய் வீட்டிலே அவர் வேற ஆட்சி வேற பெற்றிருக்கார். அதாவது நண்பர்களே, இந்த பாதகாதிபதி இஸ் ஏ பேட் பாய். இந்த பாதகாதிபதினா எதுனா நமக்கு கெடுதலை மட்டுமே செய்பவன். அதுதான் பாதகாதிபதி. இந்த பாதகாதிபதி ஆட்சி பெற்று இருக்கிறான். அவனோட யார் இருக்கார்? 2 புதன் இருக்கார். அவரோட சூரியன் ராசிநாதன் இருக்கிறார். 3-10 சுக்கிரன் இருக்கிறார். எல்லாருமா சேர்ந்து 4ஆம் இடத்துல இருக்காங்க. 4ஆம் இடத்தை நாம் கேந்திர பலம் என்று அழைக்கிறோம். 1, 4, 7, 10 கேந்திர பலம்னு சொல்கிறோம். ராசிநாதன் சூரியனும் சுக்கிரனும் புதனும் எல்லாருமா சேர்ந்து 4ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது இது ஒரு மோசமான ஒரு விஷயம். சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கணும். 2 பேர் ரொம்ப பாதிக்கப்படுவீங்க. நான் நிறைய ஜாதகங்களில் சொல்கிறேன். ஒன்று சிம்மராசிக்காரங்க 7ஆம் இடத்து ராகுவால் குடும்பம் பிரியம் பாதிக்கப்படுவீங்க, அல்லது கும்பராசிக்காரர்கள் ராசியில் ராகு அதனால் பாதிக்கப்படுவீங்க. இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்து ராகு மட்டுமல்ல, 8ஆம் இடத்து சனி, அஷ்டம சனி வேற ஒரு பக்கம் போட்டு பெண்ட் எடுக்குது. அப்போ இந்த அஷ்டம சனியும் ஒரு பக்கம் பிரச்சனைகளாக பண்ணும்போது என்ன ஆகும்னா, சிம்மராசிக்காரர்களுக்கு நிம்மதியற்ற தன்மை என்பது ஏற்படும். ராசிநாதன் செவ்வாவோடு சேரும்போது உஷ்ணம் ஏற்படுகிறது. நண்பர்களே, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். இந்த கோச்சடையான் படத்தில் ஒரு டயலாக் வரும். என்ன சொல்லுங்கள்? கோபப்படுகிறவன் நஷ்டத்தோடு அமர்கிறான், கோபப்படுபவன் நஷ்டத்தோடு அமர்கிறான். தண்ணீர் சொல்லுவாங்கள்ல, தண்ணீரை கூட சல்லடையில் அள்ளலாம், நீ அது பனிக்கட்டி ஆகும் வரை காத்திருந்தால். தண்ணீரை கூட சல்லடையில் அள்ளலாம், அது பனிக்கட்டி ஆகும் வரை காத்திருந்தால். 4ஆம் இடத்திலே செவ்வாயோடு சேர்ந்த சூரியன் வரும் பொழுது கோபம் சுருன்னு வரும். கோபப்படுறது தான் உலகத்தில் ரொம்ப ஈஸியான வேலை. யார் வேணால் செய்யலாம். பொறுமையாக இருக்கிறதுக்கு தான் புச்சழுத்தனம் வேணும். கோபம் யாருக்கு வராது சொல்லுங்கள்? ராசிநாதன் சூரியன் செவ்வாவோடு சேரும் பொழுது இந்த இது சொல்லுவாங்கள்ல, அடிதடி சண்டை போன்றவைகளாம் ரொம்ப சாதாரணமாக நடக்கும். எதுக்கு எடுத்தாலும் வேகம், சவால் விடுறது, போடாங்கிறது, வாடாங்கிறது, இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக நடக்கும். ராசிநாதன் செவ்வாவோடு சேர்ந்திருக்கிறார். அதே நேரத்தில் இந்த செவ்வாவோடு சேர்ந்த சூரிய பகவான் புத பகவானோடும் சேர்ந்திருக்கிறார். சூரியன் ப்ளஸ் புதன், புதாதித்ய யோகம் ஏற்படுகிறது. இவங்க 2 பேருமா சேர்ந்து 4ஆம் இடத்தில் மறையும் பொழுது புதனும் சூரியனும் 4ஆம் இடத்தில் பணமே இருக்காது.
நண்பர்களே, சிம்மராசிக்காரர்கள் பணத்தை பத்திரமா பார்த்துக்கணும். யாராவது ஒருத்தர், சார் வணக்கம், என் பேர் தான் சதீஷ், வாங்க ஈரோடு பக்கம் ஈமு கோழி வளர்த்தலாம், தெங்கனி கோட்டை பக்கம் தேக்கு மரம் வளர்த்தலாம், மரியாதையாக போயிடு, நானே இங்கே இஎம்ஐ கட்ட வழி இல்லாமல் உட்காந்துருக்கேன் என்பதாக. வணக்கம், நான் தான் சிட் ஃபண்ட்லேருந்து வந்திருக்கேன். நான் யார் தெரியுமா? நான் தான் இன்ஃப்ளூயன்சர். நான் என்ன பண்ணுவேன், இப்படி பண்ணால் அப்படி போட்டு அப்படி பண்ணுவேன். நண்பர்களே, இன்று உங்களுக்கு தெரிஞ்ச பிஸ்னஸை நீங்கள் உங்கள் ஸ்டைலில் செய்யுங்க. நாம் இன்னொருவரை டிபெண்ட் பண்ணும்போதே என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கான, எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார், இந்த இடத்த தான் நான் திரும்ப சொல்கிறேன், ஒரு விஷயத்தை அழகாக பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை நீங்கள் பண்ணுங்கள். உங்கள் கனவுகளை இன்னொருவர் கண்களில் காணாதீர்கள், அது நடக்காது. நீங்கள் ரொம்ப அழகாக ஆசைப்பட்டிருப்பீங்க இந்த காரியத்தை செய்யணும்னு, ஆனால் இன்னொருத்தனுக்கு அந்த அவுட்புட் போய் சேராது. நீங்கள் நினைக்கிற ஆளும் உங்களை மாதிரியே ஒரு ஆளுன்னு நீங்கள் எப்படி முடிவு பண்ணுறீங்க? ஸோ அப்போது 4ஆம் இடத்துல சூரியனோடு சேர்ந்த புதன் தேவையில்லாத பண விஷயத்தில் தெரிஞ்ச வேலையை செய்யுங்க. நம்ம பெரியவங்க ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? தெரியாத வேலையை செஞ்சவனும் கேட்டான், தெரிஞ்ச வேலையை விட்டவனும் கேட்டான். தெரிஞ்ச வேலையை விட்டவனும் கேட்டான். அப்போது இந்த 4ஆம் இடம் பாதகாதிபதி வீட்டில். இதில் என்ன ஒரு ஆச்சரியன்னா, நீங்கள் லேண்டு வாங்குகிற நேரம் இதுதான். ராசிநாதன் சூரிய செவ்வாயோடு இருக்கும் பொழுது கோவப்படுவீங்க, பட் லேண்டு வாங்குகிற நேரம் இதுதான். அரசு பணிகள் கிடைக்கிற நேரம் இதுதான். 3-10 சுக்கிரன் வேறு பாதகாதிபதி வீட்டில் இருக்கும்போது வேலை மேலே இன்ட்ரெஸ்ட் போகாது. எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஃபன்னு, ஜாலி, மஜா, இன்பம், இது மேலேயே போகும். நண்பர்களே, வாழ்க்கையில் இன்பம் துய்ப்பது என்பது வேறு. சில பேர்லாம் வாரத்தில் 3 நாள் ஈஸியாக ரிசார்ட்டில் தான் உட்காந்துருக்கான். வாரத்தில் 3 நாள் நம்ம பிஸ்னஸ் கொடுக்குற டென்ஷன், ஒரே டென்ஷன், மைண்டெல்லாம் டென்ஷன். அடேங்கப்பா, பெரிய கம்பெனி ஆட்கள் கூட அவ்வளோ டென்ஷனாக இருக்கிறது இல்லை. ஆனால் நமக்கு டென்ஷன் நம்ம நினச்சிக்கிறோம். அதனால தான் நம்ம அங்கே போய் உட்காந்துக்கிறோம். அப்போது 3-10 கூட இருக்கும்போது பிபி, ஒரே எமோஷன், பிஸ்னஸை ஹேண்டில் பண்ண முடியல, எமோஷன். சார், நான் ஒன்று புரியும், வி ஆர் நாட் தட் மச் பிஸி ஆஸ் லைக் தட் அவர் பிரதமர், வி ஆர் நாட் தட் மச் பிஸி ஆஸ் லைக் தட் அவர் கவர்னர், ஆஸ் லைக் நம்ம கமிஷனர். இவங்களெல்லாம் விட நம்ம ப்ரெஷர்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம சாதாரண ஆட்கள் தான். ப்ரெஷர் பில்ட் பண்ண பழகுங்க. ஒர்க்கில் ரொம்ப டென்ஷன் ஆவீங்க, எமோஷன் ஆவீங்க, கத்துவீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒர்க்கில் காட்டுறதை வீட்டில் காட்டாதீங்க, வீட்டில் காட்டுறதை ஒர்க்கில் காட்டாதீங்க. அதுக்கு செப்பரேட் பண்ண தெரிஞ்சுக்கோங்க. ஸோ சிம்ம ராசிக்காரர்கள் ரொம்ப கோவப்படுவீங்க, ஜாக்கிரதையாக இருங்க. சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த 2025 கடைசி பாயிண்ட் ஆஃப் 31 நாட்களில் ஏற்பட போகின்ற மாற்றம் டிசம்பர் மாதத்தில் தொட்டாச்சு. எப்படி ஓடிச்சுன்னே தெரியல. 11 மாதம் உங்களை ஓட்டுச்சா இல்லை நீங்கள் அதை ஓட்டுனீங்களான்னு தெரியல. ஓடுன்னு ஓட வேண்டிய சூழ்நிலை. ஒரு இடத்துல நிலையாக கொஞ்ச நேரம் கூட ரெஸ்ட் எடுக்க முடியல. ரெஸ்ட் எடுப்போம்னு சொல்லி உட்காந்தா உடனே ஒடியாராங்க, சார் அர்ஜெண்ட்டாக கூப்பிட்றாங்க ஓடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உளுந்தடிச்சு ஓட வேண்டியிருக்கு. அதாவது சொன்னால் சிம்பிளிக்காக செய்ய வேண்டிய வேலையை பெரிய அழுத்தத்தை கொடுத்து செய்ய வேண்டிய வேலைகளாக மாற்றிவிட்டார்கள். உங்களுக்கு மன அழுத்தம், பொருளாதாரத்தில் பிரச்சனை, மிகப்பெரிய குழப்பங்கள், ஒரு புரிதலுடன் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு நிறைய விஷயங்களை திணிச்சாங்க உங்கள்கிட்ட. அது உறவுகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் வேலை பார்க்குற இடமா இருந்தாலும் சரி, நிறைய அழுத்தத்தை கொடுத்துட்டாங்க. மனசுக்குள்ளே நீங்கள் படுற கஷ்டம் அந்தளவுக்கு இருந்துச்சு. கேது பகவான் ராசியில் அமர்ந்துட்டார். 2ஆம் இடத்துல கேது இருந்து குடும்பத்தை விட்டு வெளியே வர வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. இப்போ தானே கேது ராசிக்கு வந்துட்டாரே, 2ஆம் இடம் கிளியராக போகுதுன்னு நினச்சிங்க. டேரெக்டாக இங்கே சனி பகவான் 2ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டார். அப்போ நம்மளுடைய சிம்மராசி என்பர்கள் கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷமாக நிறைய விஷயங்களை லாக் ஆகிட்டீங்க. ஒன்று பணம் கொடுத்து எங்கேயா லாக் ஆகிருப்பீங்க, ஒரு வாக்கு கொடுத்து லாக் ஆகிருப்பீங்க. உங்களுடைய தன்னம்பிக்கை, தைரியத்தை மனசார விட்டு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கும். பிரச்சனைனா ஓடோடி போன நீங்கள், உங்களுக்கு ஒரு பிரச்சனைங்கிறப்போ ஒரு ரூபாயே பக்கத்தில் வரல. உங்களுக்கு ஒரு தேவைங்கும் போது திரும்பி பார்த்தா யாரும் கிடையாது. என்னடா அது, எங்கடா டேய், நான் உங்களுக்கு என்னென்னலாம் செஞ்சேன் தெரியுமா, உங்களுக்காக நான் என்னென்னலாம் என்னுடைய விஷயங்களை விட்டு கொடுத்தேன் தெரியுமா அப்படிங்க மனசுக்குள்ளே தான் வச்சுக்கிங்க. அப்போயும் வெளிப்படையாக சொல்லலை. நான் சொல்லி காட்டுற கேரக்டர் நீங்கள் கிடையாது. ஆனால் இருக்குது, மனசுக்குள்ளே வேதனை, கவலை இருக்க தான் செய்யும். அப்படி தான் இருந்திருக்கு கடந்த காலங்களில். கிட்டத்தட்ட சிம்ம ராசியில் பூர நட்சத்திரக்காரர்கள் இந்த
4 மாதத்தில் உறவுகளால் ஏமாற்றம், வேலையில் பிரச்சனை, தொழிலில் லாக்கு, மனசுக்குள்ள மன அழுத்தம், நம்மளை ஃபுல்லாக சுற்றி காலை வாரி விட்டா இப்படி தான் நடந்துக்கிருக்கு. அப்போ இந்த டிசம்பர் மாதம் 31 நாட்களில் நம்மளுடைய சிம்ம ராசிக்காரர்கள் என்ன மாற்றங்கள்லாம் இனிமே சந்திக்க போகிறீங்க. உங்களுடைய தனித்திறமையை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான நாட்கள் தான் இந்த 31 நாட்கள். உங்களை யாரெல்லாம் ரொம்ப ரொம்ப டிப்ரெஷன் பண்ணாங்களோ, யாரெல்லாம் காயப்படுத்துனாங்களோ, யாரெல்லாம் கஷ்டப்படுத்துனாங்களோ, யாரெல்லாம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணி அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்காங்களோ, அவர்கள் அனைவரும் மறைந்து விடுவார்கள். உங்கள் கண்ணுக்கிட்டே நிற்க மாட்டாங்க, காணாமல் போயிடுவாங்க. நீங்கள் ரிலாக்ஸாக மறுபடியும் நீங்கள் சிம்மாசனத்தில் அமர்வதற்கான ஒரு வாய்ப்பு சூழ்நிலை உண்டு. மேலும் சிம்மராசி என்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட கடன் சுமை கொஞ்சம் லாக் ஆகிடுச்சு. நிறைய லாக், கொஞ்சம் லாக்லாம் சொல்ல மாட்டேன், நிறைய லாக், நிறைய சந்தோஷத்தை இழந்துட்டீங்க. அப்போ இந்த சந்தோஷம் கிடைக்குமா, மன மகிழ்ச்சி கிடைக்குமா அப்படின்னா உறுதியாக உங்களுடைய 4ஆம் இடம் சுகஸ்தானத்தை குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துலேருந்து அதிசாரமாக பார்க்குறார். அப்போ சுகம் நன்றாக இருக்கும், மன மகிழ்ச்சிக்குரிய விஷயங்களை செயல்படுத்துவீங்க. வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு உண்டு. அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது பிரச்சனை, ஏதாவது சிக்கல், ஏதாவது குழப்பம் இருந்துச்சுன்னா அது சரியாயிடும். அம்மாவளி உறவுகள் மூலமாக நிறைய பிரச்சனை சிக்கல்கள் இருந்தாலும் அதுவும் சரியாயிடும். அதே போல் இந்த கடன் சுமையினால் சிக்கி தவிக்கிற உங்களுக்கு அதிலிருந்து மீள்வதற்கான ஒரு அற்புதமான ஒரு மாதம், நாட்கள் 31 பிடிச்சிக்கோங்க. 3-1-4 3-1-4 உங்களுடைய 4ஆம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய வாய்ப்பு குரு கொடுத்துறாரு. அப்போ 4 உங்களுக்கான ஒரு இயக்கம், 4 ராகுன்னு சொல்லுவோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆக போகுது, மாய வலையில் சிக்கி தவிச்ச நீங்கள் வெளியாக போகிறீங்க, ரிலீஸ் ஆக போகிறீங்க. நிறைய அந்நிய தேசத்து, அந்நிய மொழி, அந்நிய இனம், அந்நிய மதம் என்று சொல்லக்கூடிய உறவுகள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போகிறாங்க. நீங்கள் ஜாதி பார்த்து பழகிற ஆள் கிடையாது, மதம் பார்த்து பழகிற ஆளும் கிடையாது, இனம் பார்த்து பழகிற ஆளும் கிடையாது. உண்மைன்னு என் கூட நின்னேன்னா உனக்கு உயிரையும் கொடுப்பேன்னு சொல்கிற முதல் ஆள் நீங்கள் தான். அப்போ இதெல்லாம் சொல்லியும் கூடவே இருந்து தன்னுடைய தேவையை பயன்படுத்திட்டு ஓடிப்போன நபர்கள் தான் மற்றவங்கலாம். ஸோ ஓடிப்போனவங்களை பற்றி நம்ம பேச வேண்டாம், சரியா? இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு உண்டு. கடன் பிரச்சனைலேருந்து, வம்பு வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேருந்து, கோர்ட்டு கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேருந்து ரிலீஸ் ஆக போகிறீங்க. ஏதாவது நீங்கள் செய்யாத விஷயத்த செஞ்ச மாதிரி ஒரு சித்திரம் போட்டு வச்சுருக்காங்கன்னா அது ரிலீஸ் ஆகும். வண்டி வாகனங்களில் போகும்போது நிறைய சிக்கல்களை சந்திக்கிங்கன்னா அது ரிலீஸ் ஆகிடும். அதேபோல் சிம்ம ராசி என்பவர்களை யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ அவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் உண்டு. உங்கள் லைஃபே ஒரு டேர்னிங் பாயிண்ட் கிடைக்கும். எதிர்பார்க்காத ஒரு லாபம் உண்டாக போகுது. எங்கேயோ இருந்து ஏதோ ஒரு வழியில் எனக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்குமா, பொருளாதாரத்தில் ஏற்றம் கிடைக்குமான்னு நினைக்கிற உங்களுக்கு கிரகங்கள் உறுதியாக அன்பாக பாசமாக கொடுக்க போகுது. அடுத்தவர்களுடைய தலையீடு இனிமேல் இருக்காது. இந்த அவன் தலையிட்டான் இவன் தலையிட்டான் எதுவுமே கிடையாது. நீங்கள் உங்களுடைய திறமையை வெளிக்கொண்டு வர போகிறீங்க. உங்களுடைய செயல்பாடு நல்ல மாற்றம் வரப்போகுது. நிறைய விஷயங்களை முன்னேற்றத்தை சந்திக்க போகிறீங்க. அதாவது ஒரு பக்கம் கடன் பிரச்சனை விலக போகுது, இன்னொரு பக்கம் துன்பங்கள் விலக போகுது, துயரங்கள் விலக போகுது. மனதளவில் ஒரு நல்ல மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொன்னான மாதமாக நம்முடைய சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் 31 நாட்கள் கொடுக்க போகின்றன என்பது உண்மை. சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த வருடத்தின் இறுதி மாதமான இந்த டிசம்பர் மாதம் 2025 மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சூரியன், செவ்வாய், சுக்கிரன் இந்த மாதிரியான இந்த 3 கிரகங்களின் சேர்க்கை, அடுத்து 11ஆம் இடத்துல வரக்கூடிய அந்த குரு பகவானினுடைய மாற்றம், இது எல்லாமே உங்களுக்கு நிறைய ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். கிட்டத்தட்ட 1 வருடங்களாக வருமான தட்டுப்பாட்டுல இருந்த இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்துல இருந்து வருமான வளர்ச்சிகள் அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வேலை வாய்ப்பே இல்லாமல் தவிக்கக்கூடிய நபர்களுக்கு கூட இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்துல வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டம் இந்த சிம்ம ராசி என்பவர்கள் தன்னுடைய வேலையில முழு கவனம் செலுத்தக்கூடிய ஒரு நேரம். கடந்த காலத்துல எல்லாம் ஏதோ ஒரு கவனக்குறைவுனால அதிகப்படியான அவமானங்கள், தேவையில்லாத
ஒரு உடல் உபாதைகள் எல்லாம் சந்தித்த இந்த ராசி என்பர்கள் இந்த மாதத்துல அது சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள்ல இருந்து நிவர்த்தி பெற்று நல்ல ஒரு கான்சென்ட்ரேஷனோட நல்ல ஒரு உயர் பதவிகள் வருவதற்கும் நல்ல அந்த வேலையில நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைப்பதற்கும் உண்டான ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. தொழில் சம்பந்தப்பட்ட சில வளர்ச்சிகள் உங்களுக்கு தடைப்பட்டாலும் கூட இந்த மாதம் அதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு அடிக்கடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா இந்த சிம்ம ராசி என்பர்கள் தொழில்ல ரொம்ப கவனத்தோட செயல்படுவாங்க. எந்த நேரமும் எந்த இழப்புகளும் வரலாம். அதனால நம்ம கவனத்தோட இருக்கணும் அப்படின்ற ஒரு முழு ஈடுபாட்டுடன் செயல்படுறதுனால அதுல தடைகள் அதிகமாக இருந்த இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு அந்த தடைகளும் விலகக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. இந்த குரு பகவானின் ஆசிர்வாதம் அப்படின்றது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 3 கிரகங்களின் மீதும் விழறதுனால கண்டிப்பாக தொழில்ல மிகப்பெரிய ஒரு முன்னேற்றங்கள் அடைவதற்குண்டான ஒரு தருணம். ப்ரொஃபஷனல் ஜாப்ல இருக்கக்கூடியவர்கள், டீச்சர்ஸ், அந்த மாதிரியான கார்ப்பரேட் இண்டஸ்ட்ரீஸ்ல ஒரு ட்ரெயினரா அட்வைசரியா இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம், வெளிநாட்டு பயணங்கள் இது மாதிரியாகலாம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த சிம்ம ராசி என்பர்கள் தன்னுடைய பேச்சு வழக்குல சில குறைகள் இருந்தாலும் அதை எல்லாத்தையுமே திருத்திக் கொள்ளக்கூடிய ஒரு தருணம். ஏன்னா சிம்மராசி என்பர்கள் அதிகப்படியாக கோபம் அதிகப்படியாக இருக்கும். ஆனா கோபம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு தகுந்த மாதிரியான அந்த குணத்தினால அனைவரையும் ஈர்க்கக்கூடியவர்கள் இந்த சிம்மராசி என்பர்கள். அதனால இந்த மாதம் பாத்தீங்கன்னா தன்னுடைய கோபத்தை குறைத்து தன்னுடைய உறவுகள் மூலமாகவும் நண்பர்கள் மூலமாகவும் அதிகப்படியான நன்மைகளை சம்பாதிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். தொழில் ரீதியாக பார்ட்னர்ஷிப் தொழில்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா 8ஆம் இடத்துல அந்த சனி பகவான் இருக்கிறதுனால இந்த சிம்ம ராசி என்பர்கள் பார்ட்னர்ஷிப் தொழில மற்றும் ரொம்ப கவனத்தோட இருக்கணும். அந்த அஷ்டம சனி அந்த மாதிரியான தொழில்ல அதிகப்படியான பிரச்சனைகளை கொடுக்கறதுக்குண்டான ஒரு தருணமாக இருக்க போது. 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் திருமண தடைகளை கொடுத்தாலும் இந்த மாதம் குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த திருமண தடைகள்ல இருந்து விலகக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றங்களும், அடுத்து பாத்தீங்கன்னா பெற்றோர்களின் ஒரு முழுமையான சம்மதமும் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு கிடைக்கும். ஆனாலும் அந்த திருமண வாழ்க்கையில என்ட்ரி ஆகிறதுக்கு சில தயக்கங்கள் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்கும். ஏன்னா நிலையான வருமானம் இல்லை அப்படின்ற தன்னுடைய மனநிலை காரணமாக இந்த மாதிரியான சில விஷயங்கள்ல திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு தயக்க நிலையில இருக்கக்கூடிய இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு அதிலிருந்தெல்லாம் நிவர்த்தி பெறக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த டிசம்பர் மாதம் இருக்க போது. டிசம்பர் மாதம் இந்த ராசி என்பர்கள் வெளியூர் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் அதிகப்படியான ஒரு முன்னேற்றத்தையும் இவர்களினுடைய வேலையில உயர்ந்த அந்தஸ்தையும் பெறக்கூடிய ஒரு தருணம். வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் அதிகப்படியான தெய்வ பிரார்த்தனையின் காரணமாக நல்ல ஒரு வேலையில போய் சேர்வதற்குண்டான ஒரு தருணம். கடந்த காலத்துல எல்லாம் வேலையில சேர்ந்திருப்பீங்க, அங்க ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை, ஏதாவது ஒரு தடைகளும் தேவையில்லாத பிரச்சனைகளுமே வந்துட்டு இருக்கும். இப்போ இந்த மாதத்துல இருந்து அதுல இருந்தெல்லாம் நிவர்த்தி பெறக்கூடிய ஒரு தருணம். பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல 3 கிரகங்களும் இருக்கிறதுனால முன்னோர்களின் ஆசிர்வாதம், தெய்வ ஆசிர்வாதம், பெற்றோர்களினுடைய ஆசிர்வாதம் இது எல்லாமே கலந்த நிலையில இந்த சிம்மராசி என்பர்கள் வெளிநாட்டுல ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை சம்பாதிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு இது நாள் வரைக்கும் திருமண தடைகள் அதிகப்படியாக இருந்திருக்கும். ஒரு வரன் பார்க்கணும் அப்படின்னா வெளிநாட்டுல இருக்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு வரன் கொடுக்கறதுக்கே தயக்கமாக இருந்த இந்த ராசி என்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் அந்த திருமண தடைகளையும் விளக்குவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த 2025ல இந்த டிசம்பர் மாதம் நிறைய ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தையும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நேரத்தையும் கொடுக்கும். ஆனாலும் ஒரு சில இடத்துல ஒரு இக்கட்டான ஒரு பொசிஷன், கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், உடல் சோர்வுகள், வேலை செய்யணும் நீங்க நினைச்சா கூட அந்த உடல் சோர்வுகள் உங்களுக்கு அதிகப்படியாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலை, உங்களுக்காக உங்களுடைய அலுவலகத்திலையும் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய ஒரு உயரதிகாரிகள் இருந்தாலும் ஆனாலும் இந்த தொடர்ந்து உடல் சோர்வுனால உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையெல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால அதற்குண்டான சில ரெமெடிகளை நீங்க எடுத்துக்கோங்க. அதாவது மெடிடேஷன் பண்றது, நிறைய தெய்வ வழிபாடு பண்றது, அடுத்து பாத்தீங்கன்னா சூரிய நமஸ்காரம், இதெல்லாம் பண்ண அந்த உடல் சோர்வுகள் அப்படின்றது கண்டிப்பாக குறையறதுக்குண்டான ஒரு தருணம். அஷ்டம சனி அப்படின்றது இதை முழுமையா எதிர்க்கிறதுக்கு நம்ம சூரியனை நிறைய வழிபாடு பண்ணணும். சூரிய நமஸ்காரம் இதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரெமெடியான ஒரு விஷயமாக தான் இருக்கும். அதனால எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க சூரிய நமஸ்காரம் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த அஷ்டம சனி வேலை செய்யாது.
கடின உழைப்பு இந்த சிம்மராசி அன்பர்கள் கிட்ட இருக்கு. அந்த கடின உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் அப்படின்றது இந்த டிசம்பர் மாதத்துல இருந்து வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. ரீட்டைல் ஷாப் சம்பந்தப்பட்ட சில தொழில் நபர்களுக்கு இந்த சிம்மராசி நபர்களுக்கு அதிகப்படியான விற்பனை அப்படின்றது இருக்கும். சொந்த வீடுகளுக்கு உண்டான சில பாக்கியம்லாம் ஏற்படுவதற்குண்டான ஒரு தருணம் இந்த மாதம். முக்கியமா பாத்தீங்கன்னா குழந்தை பேரு அப்படின்றது முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு. இது நாள் வரைக்கும் ஒரு மருத்துவ செலவுலயே அந்த குழந்தை பேரு அடையாமல் இருக்கக்கூடிய இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த மாதம் அதற்குண்டான ஒரு சாதகமான ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. இந்த மாதத்துல நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு கேட்டீங்கன்னா திருவண்ணாமலை சிவன் வழிபாடு பண்றது மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். நீங்க அங்க போய் தான் வழிபடணும்ன்ற அவசியம் இல்லை. பக்கத்துல சிவன் கோயிலுக்கு போகலாம். அந்த ஒவ்வொரு சிவன் கோயில்லையுமே அந்த அண்ணாமலை லிங்கம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அந்த லிங்க வழிபாடு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதெல்லாமே நம்ம கோச்சார இயற்கையிலேயே லீடர் ராஜா சிம்மம். அந்த சிம்மத்தோடைய இந்த 2025ஓட கடைசி 30 நாள் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். சரி, சிங்கம் ஆனால் வச்சு செஞ்சிட்ருக்காங்க ஒரு வருஷமாக. எஸ், ஏன்னா அஷ்டம சனி டஃப்பான டைம், அதில் கேது வேறு இருக்கார். ஸோ ரொம்ப டஃப்பான டைம். நமக்கு மட்டும் இல்லைங்க, உலகத்தில் நிறைய பேருக்கு, முக்கியமாக தலைவர்கள், நிறைய பெரும் தலைவர்கள் நிறைய நாட்டில் பார்த்திங்கன்னா நிறைய கிறுக்குத்தனமாக முடிவு எடுத்துகிட்டு இருக்காங்க. என்னென்னா சிம்மத்தோட கேது இருக்கிறதுனால தான். ஸோ எல்லாருக்குமே நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. அது எப்படி சரி பண்ணுறதுன்றதை நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வருவோம். சரிங்களா? அது இந்த குரு வக்ர பயிற்சியெல்லாம் நிறைய நல்லதும் நிறைய நடக்குது. அது என்னன்றதை பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு இப்போ அஷ்டம சனி நடக்குது, கேது இருக்குது, டைம் டஃப்பாக இருக்கும் தெரிஞ்சிடுச்சு. அதுலேருந்து நம்ம எப்படிலாம் காப்பாற்றிக்கலாம். முதல்ல ரெண்டாம் வீடு, நம்ம 2ஆம் வீட்டையும் சனி பகவான் பார்த்துட்ருக்காரு. அப்போனா என்ன, பணத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கடன் நம்ம கொடுத்தாலும் பிரச்சனை, கொடுத்தவன் திருப்பி தர மாட்டான். கடன் வாங்கினாலும் பிரச்சனை, ஏன்னா சீக்கிரம் அடைக்க முடியல. ஸோ அப்போ முடிஞ்ச அளவுக்கு கடன் கொடுக்காதீங்க, கடன் வாங்காதீங்க. அப்படி அதை மீறி அந்த சூழ்நிலை அமைஞ்சால் டாக்குமெண்டேஷன் வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு விதமான கையெழுத்து வாங்கி வச்சுக்கோங்க. அது நம்மளை காப்பாற்றும். குடும்பத்தில் சின்ன சலசலப்புகள் வரும். குடும்பத்தில் இருக்கவங்க மேலே தப்பு இல்லை, நம்ம கிரக நிலை அப்படி இருக்குது. சரிங்களா? அப்போ என்ன பண்ணணும், நம்ம எப்போ நம்மளை பிடிக்காமல் போனால் நம்மளுக்கு கோபம் ஜாஸ்தியாக வரும். சிம்மத்துக்கு நான் சொல்கிறத கேட்கணும் அப்படின்ற அந்த ஆட்டிடியூட் இருக்கும். அதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கோங்க. சரி வராங்களா, சரி 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 அப்படியே சிரிச்சுட்டு அங்கேருந்து லைட்டாக நகர்ந்துக்கோங்க, இல்லை அமைதியாக இருக்கிற வழியை படுங்க. முடிஞ்ச அளவுக்கு மெடிடேஷன் பண்ணுங்கள். மெடிடேஷன் முடியல இன்னும் கோவில் அந்த மாதிரி அப்படியே ரிலாக்ஸாக ஒரு வாக்கிங் போயிட்டு வாங்க, சரியாயிடும். 3ஆம் வீடு நல்லா இருக்குங்க. ஸோ நீங்கள் காம்படிஷனில் ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சிம்மத்தில் இருக்க நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப்ஸ்லாம் ட்ரை பண்ணுவீங்க, வேலைகளில் ப்ரமோஷன் மேலே போகிறதுக்கு நிறைய ட்ரை பண்ணுவீங்க. அவங்க எல்லாருமே ட்ரை பண்ணலாம், ஏன்னா சூப்பராக இருக்குது. ஸோ எக்ஸாம்ஸ் வரப்போது 4 மாதம் 5 மாதம் கழித்து எக்ஸாம்னா கூட இப்போவே அப்ளிகேஷன் போட்டுருங்க. அப்ராடுக்கு ஐஎல்ஸ், ஜிஆர்இ, ஜிமேட் எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்க இப்போவே அப்ளை பண்ணுங்கள். கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு இப்போ அப்ளை பண்ண கூட அந்த அப்ளிகேஷன் வாங்கியாவது பூஜை ரூமில் வச்சுருங்க. அந்த 1000 பேருக்கு நடுவில் நம்ம காம்படேட் பண்ண போகிற விஷயத்துக்கு பிள்ளையாக சொல்லியே போட்டு வச்சுருங்க. இப்போ கோர்ட்டில் ஏதோ கேஸு போயிட்டுருக்கு, அதெல்லாம் கூட இருந்ததுன்னா ஒரு வக்கீலை பார்த்து ஒரு 100 ரூபா ஒரு 500 ரூபா எதனா கையில் கொடுத்துட்டு வாங்க. அந்த காம்படிஷனை ஜெயிக்கிறதுக்கு ஒரு பிள்ளையாக சொல்லி போட்டுவாங்க. டைம் சூப்பராக இருக்குது. அண்டு 4ஆம் இடம் நல்லாயிருக்கு. நீங்கள் எதனா வீடு, வண்டி, வாகனம், இன்வெஸ்ட்மெண்ட், எஃப்டி, நகை இதெல்லாம் வாங்கணுன்னாலும் தாராளமாக வாங்கலாம். வாங்கிறதா இருந்தால் டிசம்பர் 16, 17க்கு அப்புறம் வாங்கலாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் சூரியன் செவ்வாய் அந்த வீட்டிலேருந்து போயிடுவார். ஸோ இன்னும் கொஞ்சம் காலகட்டம் மார்கழி மாதத்தில் நீங்கள் வாங்குவீங்கன்னா தாராளமாக வாங்கலாம், நோ இஷ்யூஸ். ஆனால் நம்ம எப்பவுமே சொல்கிறது தான், லட்சத்தில் போட்டு வண்டி வாங்குறீங்க, கோடியில் போட்டு வீடு வாங்குறீங்க, ஒரு 1000 ரூபாய் செலவு பண்ணி ஜோதிடரை பார்த்து எந்த கலரில் வாங்கினா நல்லது, உங்கள் ராசிக்கு இப்போ இருக்கிற நிலைமைக்கு எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்லது, அதெல்லாம் பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா ஜெயிக்கிறது உறுதி. சரி, 5ஆம் வீடு குருவும் பார்க்குறாரு, சனியும் பார்க்குறாரு. ஸோ குடும்பத்தில் சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் வரும், ஆனால் சந்தோஷமாக வரும். ஸோ சந்தோஷத்தை வர வைக்கிறதுக்கு என்னென்னா பொறுமையாக இருக்கணும். அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லேருந்து கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா சந்தோஷங்கள் தானாக வரும்.
நீங்கள் கோவில்களுக்கெல்லாம் கோவில் குளம் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தோடு போயிட்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கார்த்திகை மாதம், மார்கழி மாதம் சிவன் கோவில், முருகன் கோவில், பெருமாள் கோவில் எங்கே போக முடியுதோ தூரமாக இருந்தாலும் போயிட்டு வாங்க. குலதெய்வம் கோயிலுக்கு ஃபஸ்ட்டு போயிட்டு வாங்க. பக்கத்தில் இருக்க உங்கள் ஏரியா உள்ளே இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அதுக்கப்புறம் இஷ்ட தெய்வம் எந்த கோவிலுக்கோ போயிட்டு வாங்க. குடும்பத்தோடு போயிட்டு வாங்க. சந்தோஷம் நிறைய இருக்குது. சரிங்களா? ஓகே. 6ஆம் வீடு எதிரிகள் தொல்லைலாம் நிறைய கம்மியாக இருக்குங்க. போன வருஷம் நான் பார்த்ததுக்கு முன்னாடிலாம் கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி பார்த்ததுக்கு இப்போ எதிரிகள் தொல்லை ரொம்ப கம்மியாகும். உடல்நிலை நிறைய சீராகும். சரிங்களா? அண்ட் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளேயே நல்ல இணக்கம் வரும். ராகுலாம் இருக்கிறதுனால கொஞ்சம் திருப்பியும் சொல்கிறேன், நம்மளது பொறுமை. நீங்கள் பொறுமை காத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூட நிறைய சுமூகமான சூழ்நிலைகள் வரும். வேலையிலையும் கொலீக்ஸ், பார்ட்னர்ஸ் இவங்க கூட தான் சுமூகமான சூழ்நிலைகள் வரும். ஸோ நல்லபடியாக இருக்கும். கடன் வாங்குறவங்க தான் முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்காதீங்க, கடன் கொடுக்காதீங்க. ரெண்டும். அதை மீறி நிலைமை வந்ததுன்னா டாக்குமெண்டேஷன் சைன் வாங்கிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸு, சொந்தக்காரு இவங்ககிட்ட சைன் வாங்க முடியல, ஜிபே, நெட் பேங்கிங்கில் அனுப்புங்க. அது ஒரு ப்ரூஃப் மாதிரி ஆகிடும். இது லீகலாகவும் நீங்கள் தப்பிச்சுக்கலாம், இது ஒரு பரிகாரமாகவும் ஆகும். ஸோ நீங்கள் இதையும் பண்ணலாம். இதை மீறி நான் தான் சொல்கிறேன், நம்மக்கிட்ட 20-30 லட்சம் தொலைச்சிட்ட பிறகு தான் ஐயா இதெல்லாம் பண்ண முடியுமா, ஏதாவது பண்ணி அதை திருப்பி எடுக்க முடியுமான்னு அவஸ்தைப்பட்டு கேட்டு வரீங்க. ஒரு ஒரு 1 லட்சம் 2 லட்சத்துக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடியே ஒரு தடவை ஜோசியரை பார்த்து இந்த பேர் ராசிக்காரனுக்கு நான் கொடுக்க போகிறேன், இது செட் ஆகுமா, இந்த ராசிக்காரங்க எனக்கு திருப்பி ஏன்னா இப்போ கல்யாணத்துக்கு பொருத்தம் பார்க்குறீங்களே, இந்த ஜாதகத்துக்கு இந்த ஜாதகம் பொருத்தம் இல்லைன்னு வரதில்ல. அதே மாதிரி தான் கடனும் சில பேருக்கு கொடுத்தா வரும், சில ஜாதகத்துக்கு கொடுத்தா வராது. அது க்ளோஸான ஃப்ரெண்டாக இருந்தால் கூட வராது. ஸோ அதை பார்த்து கொடுங்க. இல்லைன்னா கொடுத்துட்ட பிறகு அவஸ்தைப்படக்கூடாது. சரிங்களா? தொழில் ஸ்தானம் நல்லாயிருக்கு. உங்களுக்கு செலவுகள் விரயம் வரும், ஆனால் சுப விரயமாக வரும். ஸோ கையில் காசு வருதுங்க. சரிங்களா? அதை 4ஆம் வீடும் நல்லாயிருக்கு. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டும் தாராளமாக பண்ணலாம். வர காசை நல்ல விஷயத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு நீங்கள் ஜெயிக்கிறது உறுதி. ஃபேமிலியில் சந்தோஷம் இருக்குது. நல்லபடியாக கோவில் போயிட்டு வாங்க. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர். இதுதான் எனக்கு தெரிஞ்சு யாராக இருந்தாலும் பெஸ்ட்டு லக்ஷ்மி நரசிம்மர். இல்லை ராஜ விநாயகர். விநாயகரை நல்லா ராஜா குளத்தில் பார்த்து வேண்டுங்க. உங்களுக்கு இந்த 2025 நிறைய படிப்பினை தந்தது. இந்த டிசம்பர் மாதமும் நம்மளுக்கு நல்லா இருக்குது. உத்தியோகத்துலலாம் வளர நிறைய வாய்ப்புகள் இருக்குது. 2026 நம்ம எல்லாருக்குமே நல்லபடியாக அமைய வாழ்க வளமுடன்.